ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 49 என்ன பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ் தான். நம்ம பண்ணையில் இந்த இடத்த க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆயுதத்தை எடுத்துகிட்டு நீட்டாக ஃபஸ்ட்டு பறனை க்ளீன் பண்ணணும். நைட் டைம் க்ளீன் பண்ணுறது நல்லது. நீங்கள் பெரும்பாலும் நைட் டைம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் க்ளீன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அப்படி வெயில் அந்த மாதிரி இருக்கும். நைட் டைம் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நைட் டைம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நைட் டைம் க்ளீன் பண்ணுறதுனால சில பல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. என்னங்கிறத வீடியோவோட கடைசி சொல்கிறேன். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலைகளும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அது போக நம்ம எடிட் பண்ணுற ஆப்பும் கொஞ்சம் மக்கர் பண்ணிருச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பறனு கீழே இந்த மாதிரி பறனை வச்சிருக்கனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து புல்லு தனியாக ஆடோட கழிவு தனியாக வந்துடும். இதே நம்ம சாதாரண தரையாக இருந்தால் அப்படி கிடைக்காது. அது மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒருக்க தான் க்ளீன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நிறையவே ஆடோட கழிவு சேரும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி சேகரித்து வச்சுக்கணும். நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மூடை சேர்ந்துருக்கு. இந்த மாடித்தோட வச்சிருக்கோம். அந்த மாதிரி யாருக்கும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம நல்ல முறையில் பண்ணித்தரலாம். அதுபோல் நம்ம என்னதான் செடிகளுக்கு இந்த மாதிரி கல் வச்சாலும் சரி, சாந்து பூசினாலும் சரி, கோழிகளோட தொல்லை அதிகமாகவே இருக்குது. அதனால் எப்படினாலும் கிளச்சி போடுறோம். இருந்தாலும் நம்ம ஒரு பண்ணையோட அழகுக்காண்டி தான் அந்த செட்டப்லாம் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கா, அப்போ இருந்ததுக்கு பிறகு டிஃப்ரென்ஸ் இருக்கா. ஆனாலும் சரி ரைட்டு நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா தொளிச்சு விட்டுறணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தரையும் இறுகிரும். அது போக உங்களுக்கு கிளச்சல் இருக்காது. கோழி அந்த அளவுக்கு கிளச்சி சாப்பிட முடியாது. எதனால் நைட் டைம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஆடுகளுக்கு செரிமானம் நல்லா ஆயிருக்கு, எந்த ஆடுகளுக்கு செரிமானம் ஆகலை அப்படிங்கிறத நம்ம அழகாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டிக்கு நல்ல செரிமானம் அந்த அளவுக்கு ஆகலை. அதுவே இந்த குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா செரிமானம் ஆயிருக்கு. குட்டிகளோட கழிவுகளை வச்சே நம்ம எந்த லெவலில் செரிமானம் ஆயிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இது மூலமாக செரிமானத்துக்கு தேவையான மருந்துகளை கொடுத்து நம்ம நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.